ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸான ஏடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல சில ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும், அதில் வர மாதிரியே நான் இன்டெரக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி சில விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 15. அந்த ஃபேக் ஹோம்ரா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா. இப்போ ரியல் ஹோம்ரா வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. நம்ம ஹீரோவோட டீமுக்கே இப்போ தான் புரிய வருது அப்படின்னா இவா தான் ரியல் ஹோம்ராவா அப்படின்னு சொல்லி. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. டிஜிட்டலஸ்குள்ள நான் டைவ் பண்ணும்போது பார்த்தா ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ள தான் நான் இருந்துச்சேன். அங்கேருந்து தப்பிச்சு வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இங்கே வரதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு வா சொல்றா. இந்த மாதிரி ஒரு கேவலமான அவதாரெல்லாம் நான் செலக்ட் பண்ண மாட்டேன், ஆனால் அது ஹேண்ட்ஸமாக தான் இருக்கு. அச்சோ இது சவுண்டா சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி ஹோம்ரா நினைக்கிறா. இவா தான் ஒரிஜினல் ஹோம்ரா, டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லி ரெபேக்காவும் வைஸும் பாக்குறாங்க. எதுக்காக நீ இத்தனை நாள் எங்க ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் பிளான் எல்லாம் நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. இதுக்கு மேலேயும் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லி ஜாம்ல அவன் வெப்பனை வச்சு அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுறான். வா ஆளுங்களே எதுக்கு அட்டாக் பண்றான்னு வைஸ் கேட்குமோ இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்பிசி மான்ஸ்டர்ஸ் சாப்பிட்டதுல அவன் வெப்பன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அதை வச்சு அங்க இருக்கிற எல்லா பில்டிங்கையும் ஷூட் பண்றான். ஃபேக்கான ஹோம்ரா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகும். ரியல் ஹோம்ரா வந்துட்டு அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவளை ஃபாலோ பண்ணி போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ ஜாமிலாவை கிக்க விட்டுமே அவனுக்கு எதுவும் ஆகல. இவன் கண்டிப்பா ஒரு ஹேக்கரா தான் இருப்பான். ஒரு கேம்ல சீட்டிங் பண்றது எவ்வளவு பெரிய எரிச்சல் தெரியுமா? ஹேக்கர்ஸ்னால எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ரொம்பவும் சிம்பிள், பதிலுக்கு நீங்களும் ஹேக் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. ஃபேக்கான ஹோம்ராவை துரத்திக்கிட்டு ரியல் ஹோம்ரா ஓடிட்டு இருக்கா. அவ பண்ண மாதிரியே நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளும் இப்ப ஒரு ஹார்ஸ்ல துரத்தி போயிட்டு இருக்கா. நீ யாரு அப்படின்னு சொல்லி ஹோம்ரா கேட்கவும் என்னால ஒரு பர்சனை மிமிக் பண்ண முடியும் அண்ட் அவங்களோட மெமரிஸ் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உன்னை யூஸ் பண்ணி நான் ஜாமிலாவை நெருங்குறதுக்கு தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். என்னோட பேரு யமீரா, நான் GIA கேலக்டிக் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில நான் வேலை பார்க்கறேன் அப்படின்னு வாசல பண்ணி ஒரு ஸ்பையான் ஹோமரா கேட்கறா. அச்சோ வளரிட்டனே, என்னோட மிஷனே ஜாமிலாக்கு ஆர்டர் கொடுக்குற அவனோட பாஸ் டிராகன் ஜோ கிட்ட நெருங்குறது தான். நான் கிட்ட நெருங்கிட்டேன், ஆனா என் மிஷன் இப்ப ஃபெயில் ஆயிடுச்சு. அது போக என் ஐடென்டிட்டி வேற உனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ என்னால உன்னை உயிரோட விட முடியாது. நீ ஒழுங்கா அங்கேயே இருந்திருந்தா நீ இப்ப சாக வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லி எமிரா வந்துட்டு சாரி செல்லாம் அப்படின்னு சொல்லி ஹோமராவை வந்து ஷூட் பண்றா. ஹோமராவை ஸ்வாட் வச்சு அசால்ட்டா தடுத்துட்டு இருக்கா. உடனே எமிரா வந்துட்டு மேல இருக்கிற ஒரு மரக்கிளைய ஷூட் பண்ணவும் ஹோமராவோட அந்த மான்ஸ்டர் கால் தடுக்கி கீழே விழுது. லாங் ரேஞ்ச்ல இப்போ ஸ்னைப்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஷூட் பண்ணவும் ஹோமரா ஷூட் பண்ண அதே புல்லட்டை அப்படியே எமிரா பக்கம் திருப்பி விடுறா. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவ ஜஸ்ட் மிஸ்ல லாக் அவுட் பண்ணி எஸ்கேப் ஆயிருந்தா. ஒரு ஹியூமனால இது எப்படி பாசிபிள்? நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல நான் லாக் அவுட் ஆன, இல்லைன்னா நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்னு எமிரா இப்ப எந்திக்கிறா. இங்க நம்ம ஹீரோ ஜாமிலா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு டேமேஜ் ஏற்படாத மாதிரி அவனோட கோடிங்ஸை மாத்தி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் சொல்லவும் எனக்கு இந்த ஹேக்கர்ஸே சுத்தமா பிடிக்கல. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரெபேக்கா யோசிக்கிறா. நம்மளும் ஹேக் பண்ணுவோம் வைஸ் சொல்லவும், ஆனா ஹேக் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. இது ஒரு டெத் கேம், இங்க இறந்தா நம்ம ரியலாவே இறந்து போயிருவோம். அவனே சீட்டிங் பண்ணதாங்க போது நம்ம ஏன் சீட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு வைஸ் சொல்றான். உங்களை பெர்மனண்டா பேன் பண்ணிடுவாங்கன்னு ரெபேக்கா சொல்லவும் தெரிய பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வைஸ் இப்ப அவனோட பவரை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ இப்ப ரொம்பவே ஃபோர்ஸா போயிட்டு ஜாம்லாவை அட்டாக் பண்றான். இந்த இடத்துல நான் ஒரு கடவுள் மாதிரி, என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாமே அன்லிமிட்டட், எனக்கு டேமேஜே ஏற்படாது அப்படின்னு ஜாமிலா சொல்லவும் அவனோட இன்வென்சிபிலிட்டியை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பீனோ வந்துட்டு வைஸ் கிட்ட சொல்றா. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கஷ்டமா இருக்குன்னு வைஸ் சொல்லவும் உனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாது அப்படிதானே அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் கேட்கவும் நான் எப்பவும் என் மாக்கிமே மைக்ரை யூஸ் பண்ணி மனசுல நினைச்சா அது மாறிடும், ஆனா ப்ரோக்ராமிங் இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு வைஸ் சொல்றான். இந்த இடத்துல நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ எனக்குமே ஜாமிலா இறஞ்சலா தான் இருக்கும். நான் வைஸோட அக்கௌண்ட் மூலியமா அவனை ஹேக் பண்றேன்னு ஹெர்மிட் சொல்லவும் எனக்கு ஓகே தான் வைஸ் சொல்றான். மத்தவங்க அக்கௌண்ட் மூலியமா ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேட்கவும் ஜாமிலாவும் மத்தவங்க அக்கௌண்ட் மூலியமா தான் ஹேக் பண்றான், அதனாலதான் அவன் இன்னும் இந்த கேம்ல இருந்து பேன் ஆகல அப்படின்னு ஹெர்மிட் சொல்லிட்டு இப்ப அவனோட இன்விசிபிலிட்டி ஆஃப் பண்ணி நம்ம ஹீரோவை ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாத்திரா. நம்ம ஹீரோ பெருசா மாறி ஜாமிலாவை அட்டாக் பண்றான். கோடிங்ல என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. நம்ம ஹீரோ இவ்வளவு பெருசா மாறி இருக்கிறத பார்த்து அந்த NPC வில்லேஜர்ஸும் வாய பொளந்துட்டு நிக்கிறாங்க. பவர் எனக்குள்ள ஃப்ளோ ஆகுறத என்னால உணர முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஜாமிலா இப்ப நம்ம ஹீரோட பவர் ஆஃப் பண்றான். அவனும் ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டானு இவங்க பாக்குறாங்க. மாஸ்டர் திரும்பவும் பெருசா மாறுங்கன்னு பீனோ சொல்றா. ஹெர்மிட் நம்ம ஹீரோ டக்குன்னு ஆர்மரை வர வைக்கிறா. ஜாமிலா அதை கேன்சல் பண்றான். அவ ஆர்மரை வர வைக்கிறா, இவன் கேன்சல் பண்றான். இப்படியே நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஆர்மரை கேன்சல் பண்றதோட சேர்த்து ரெபேக்காவோட ட்ரெஸ்ஸையும் அவன் கேன்சல் பண்ணி விடுறான். தப்பான ஆள் கிட்ட மோதிட்டீங்க, இந்த உலகத்துக்கு நான் தான் கடவுள். ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தோத்து போவன்னு நினைச்சியா? நான் கடைசியா பண்ணலாம் தான் இருந்தா, நான் இப்பவே என்ன பண்ண வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பட்டன் அழுத்தவும் அந்த டோட்டல் இடமே மொத்தமா மறைய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற NPC கேரக்டர்ஸும் மறைய ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எனக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு பயப்படுறா. டிஜிட்டலஸோட மொத்த டேட்டாவையும் வந்துட்டு ஜாமிலா எரேஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ டென்ஷனாகி அவனை அட்டாக் பண்ண போறான். இதை எப்படியாவது தடுன்னு வைஸ் கேட்கவும் இது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம், ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா யாராலையும் இதை தடுக்கவும் முடியாது, ரீரைட் பண்ணவும் முடியாது. இந்த இடம் மொத்தமாலேயே இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு ஹெர்மிட் சொல்லவும் 3 நிமிஷமே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை கூட போய் ஃபைட் பண்றான். இதெல்லாம் ஜஸ்ட் டேட்டா, அழிஞ்சு போனா என்னன்னு ஹெர்மிட் கேட்கவும் அவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறாங்க, நம்மளே மாதிரியா அவங்களுக்கும் உயிர் இருக்குது, நான் எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு கிராவிட்டி பிள்ளையே ரொம்பவும் பவர்ஃபுல்லா ஆக்கி அவனை போய் அட்டாக் பண்றான். என்னோட
இன்வின்சிபிலிட்டி போனாலும் என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கு, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு ஜாமிலா பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ அடிச்சது அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஜாமிலா யோசிக்கிறான். உன்கிட்ட ஹை ஸ்டேட்டஸ் இருக்கலாம், ஆனா ரியல் வேர்ல்டுல இருக்கிற பவர் இங்கேயோ ஒர்க் ஆகும் மறந்துட்டியா? ரியல் லைஃப்ல ஷீகியோட பஞ்ச் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு கால்குலேட் பண்ணா அவனோட ஒரு பஞ்சே உன்னோட 2000 MP கம்மி பண்ணும். ஸோ என்னதான் உன்னோட ஸ்டேட்டஸ் எல்லாமே ஹையா இருந்தாலும் கரெக்டா அவனுக்கு 41 பஞ்ச நீ வாங்கினா நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இன்னும் நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் பண்ணா அவன் செத்துருவான். அந்த கண்டிஷன்ல டக்குனு அவன் லாக் அவுட் பண்ணி வெளியே போயிருந்தான். ஜாமிலா லாக் அவுட் ஆனதுனால அந்த ப்ரோக்ராம ஈஸியா ஹெர்மிட் வந்துட்டு ரீரைட் பண்ணி எல்லாத்தையுமே திரும்ப பழைய நிலைமைக்கே கொண்டு வந்துருதா. எங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி NPC பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்றா. எல்லா மனுஷங்களும் ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு வயசு எதையோ ஹெர்மிட் கிட்ட சொல்லலான்னு போகும்போது அவன் டக்குன்னு லாக் அவுட் ஆயிட்டான். வயசு அக்கௌண்ட் மூலியமா தான் நான் ஹேக் பண்ணாங்கிறதுனால அவனை பான் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹெர்மிட் சொல்ல டைமா அவன் பஞ்சு பேசுறங்கிற பேர்ல பல்பு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரெபேக்காவை சிரிக்கிறாங்க. ஏ பொண்ணு உன்னை டவுன்ல பார்த்ததே இல்ல, உன்னோட இந்த கமோனோ சூப்பரா இருக்கு அப்படின்னு ஷினோபி ஹோமரா கிட்ட சொல்லவும் இந்த மான்ஸ்டர் என்ன கரெக்ட் பண்ண பாக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசுறா. ஹெர்மிட் நீ வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, வா நம்ம ஈடன் ஜீரோக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இத்தனை நாள் 4 ஷைனிங் ஸ்டாரா இருந்த எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், பட் இதுக்கப்புறம் நீங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீமன் கிங் சொல்லவும் என்னது எங்களோட வழியை நாங்க தேர்ந்தெடுக்கலாமா? ஒருவேளை எனக்கு உங்களை விட்டு போக வரப்பல்ல நானும் உங்க கூட கிராண்ட் பெல் வரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் கேட்கவும் நீ வர்றதுல எனக்கு ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அதுவும் ஆசை கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு டீமன் கிங் சொல்றாரு. நான் நிறைய ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், மேபி எனக்கு ஹியூமன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைக்கலாம் அப்படின்னு ஹெர்மிட் சொல்லியிருப்பா. ஹெர்மிட் ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு விச்சு சிஸ்டரும் கேட்கறாங்க. நான் கூடிய சீக்கிரம் திரும்ப போயிருவேன் அப்படின்னு அவ எந்திக்கிறா. அவன் பாடி கண்டிஷனை கொஞ்சம் செக் பண்ணணும், படுக்கிறியா அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொல்லவும் அப்படின்னா நான் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் சரி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவ திரும்பவும் எங்கேயோ போகவும் எங்க போறான்னு சிஸ்டர் கேட்கறா. என் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சோடனே நான் டிஜிட்டல் எஸ்கேப் போயிருவேன், முடிஞ்சா என் பாடி அயன் ஹில்லையே வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு அவ சொல்றா. அவளோட ஹார்ட்னு இங்க திரும்ப வரலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஐரி நினைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் எந்திக்கிறாங்க. இது என்னப்பா இப்படி வேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி ரெபேக்கா பாக்குறா. ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோய்க்கு ஒரு டைலாக் பேசலான்னு வந்த லாக் அவுட் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி வயசு வருத்தத்துல இருக்கான். என் ஹியூமன் ஃபார்மை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பீனோ நினைக்கிறா. அவளோட ஹார்ட்னும் திரும்ப வரல, அவ ஏதோ ஒரு மாதிரியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சிஸ்டர் மத்தவங்க கிட்ட சொல்றா. ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், ஹியூமன்ஸ் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு சொல்லி அவ எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டே தான் இருப்பா. ஹியூமன்ஸ் வெறுக்கிற லெவலுக்கு அவளுக்கு என்னாச்சோ அப்படின்னு வச்சு யோசிக்கவும் அப்படின்னா அவ கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். திரும்பவும் வார்னிங் காமிக்கவும் திரும்பவும் க்ரோடா பேஜா அப்படின்னு ஹாப்பி பயப்படுறான். இல்ல இது வேற ஏதோ அப்படின்னு வச்சு சொல்றா. பார்த்தா அந்த ஷிப்பை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, நான் அந்த ஸ்பைடர் இந்த யூனிவர்ஸோட பெஸ்ட் ஹேக்கர் அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும் நீ யாரடா அப்படின்னு ரெபேக்கா கேட்கறா. நான் தான் ஜாமிலா, மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லவும் இவன் அவதார விட ரியல் மூஞ்சி ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு ஹாப்பி சொல்றான். ஹேக் பண்ணி காசு திருன ஸ்பைடரா அப்படின்னு ரெபேக்கா கேட்கவும் உனக்கு இவனை தெரியுமா, இவன் அவன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் இவன் ஒன்னும் என் ஃப்ரெண்ட் இல்ல, யூனிவர்ஸோட டாப் 5 ஹேக்கர்ஸ்ல இவனும் ஒருத்தன் ரெபேக்கா சொல்லவும் இல்ல யூனிவர்ஸ்லயே நான் தான் பெஸ்ட், அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், இது எனக்கு நீங்க செஞ்சதுக்கு பதிலடி அப்படின்னு சொல்லி இவங்களோட ஷிப்பை ஹேக் பண்ணி இஷ்டத்துக்கு திருப்புறான். இவங்க ஷிப்பை அவன் ஹேக் பண்ணிட்டா நம்ம ஹீரோ அப்படியே மறைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டைரக்டா அவன் வந்து சண்டை போட்டாம்னா கூட நம்ம ஹீரோ அவனை அடிச்சே ஜெயிச்சிருவான். பட் அவன் வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம ஹீரோட ஷிப்பை இங்க ஹேக் பண்றான். அண்ட் அவன் யூனிவர்ஸோட டாப் ஹேக்கர் அப்படிங்கிறதுனால தான் ஈடன் ஜீரோவோட டாப் சைபர் செக்யூரிட்டியை மீறியும் வந்துட்டு இந்த ஷிப்பை அவன் ஹேக் பண்ணியிருக்கான். என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.